Hello friends, welcome to my channel ERK Infocode. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டேப்லூவில் ரீப்ளேஸ் டேட்டா சோர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எக்ஸிஸ்டிங்காக ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நிறைய விஷுவல்ஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ கிளைண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்துட்டு அந்த பழைய டேட்டா செட்டில் இருக்கிறத வந்து நான் புது டேட்டா செட்டில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். காலம் நேம்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா எல்லாமே நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த டேட்டா சோர்ஸை வந்து எனக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து சினாரியோ. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஒர்க் பண்ண டேட்டா சோர்ஸ். ஓகேங்களா? எக்ஸிஸ்டிங் டேட்டா சோர்ஸ். ஓகேங்களா? இதில் நீங்கள் எல்லாமே க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்க, விஷுவல்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்க, எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் நியூ டேட்டா சோர்ஸ் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஓகேங்களா, ரீப்ளேஸ் டேட்டா சோர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், இந்த டைமென்ஷன் மெஷருக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்துருச்சு. அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் கலரில் உங்களுக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வரும்போது நம்ம எப்படி அந்த பர்டிகுலர் டைமென்ஷன் மெஷரை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது வித்தவுட் அஃபெக்டிங் எனி விஷுவல்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு எக்ஸிஸ்டிங் டேட்டாவை வச்சு ஒரு விசுவலைசேஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஃபைன். ஸோ அதுக்கு நான் டேட்டா சோர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ எக்ஸிஸ்டிங் டேட்டா சோர்ஸ் அப்படின்னு நேம் கொடுத்துருக்கேன். இது ஒன்றும் இல்லை, சூப்பர் ஸ்டோர் டேட்டா தான். ஓகேங்களா? உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக எக்ஸிஸ்டிங் டேட்டா சோர்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கிளிக் ஆன் ஓகே. ஓகே, ஆர்டர்ஸ் ஷீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், சப் கேட்டகரி வைஸ் சேல்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இது மாதிரி ஒரு விசுவலைசேஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒரு விசுவலைசேஷன் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னென்னா கிளைண்ட் ஒரு நியூ டேட்டா அனுப்புகிறாங்க வித் காலம் சேஞ்ச் அண்ட் டேட்டா சேஞ்ச் எல்லாமே சேர்த்து அனுப்புகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த டேட்டா உள்ளே கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், மறுபடியும் டேட்டா நியூ டேட்டா சோர்ஸ் எக்ஸல் நியூ டேட்டா சோர்ஸ் நேம் கொடுத்துருக்கு பாருங்க. இது வந்து கிளைண்ட்டோட நியூ டேட்டா சோர்ஸ். ஸோ இமேஜின் பண்ணிங்க. ஓகேங்களா? ஃபைன். ஓப்பன். ஃபைன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த டேட்டா சோர்ஸில் ஆர்டர்ஸ் எடுத்துங்க போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதில் இருக்கிற ஆர்டர்ஸ், அதில் இருக்கிற சேல்ஸுக்கும் இங்கே இருக்கிற சேல்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே சப் கேட்டகரிங்கிறத வந்து சப் கேட்டகரிஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன டேட்டா பிளெண்டிங் ஆயிருக்கு. ஓகேங்களா? இங்கே பார்த்திங்க அப்படின்னா டேட்டா பிளெண்டிங் சிம்பிள்ஸில் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த நியூ டேட்டா சோர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சப் கேட்டகரிஸ் அப்படின்னு நேம் இருக்குது. இங்கே வந்து டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ எக்ஸிஸ்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ்ன்னு இருக்குது, சப் கேட்டகரின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, ரீப்ளேஸ் டேட்டா சோர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ரீப்ளேஸ் டேட்டா சோர்ஸ்னு கொடுத்தது இந்த விண்டோ பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா எக்ஸிஸ்டிங் டேட்டா சோர்ஸ். இப்போ நம்ம இதில் நம்ம கிளிக் பண்ணியிருக்கோமோ இது வந்து எக்ஸிஸ்டிங் டேட்டா சோர்ஸ். ஓகேங்களா? நம்ம இங்கே தான் கிளிக் பண்ணி ரீப்ளேஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக கரண்ட்டில் என்ன இருக்குது, ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு என்ன டேட்டா சோர்ஸ் கொடுத்துருக்கோம், நியூ டேட்டா சோர்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஃபைன். இது ஆட்டோமேட்டிக்காக இதை எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிளிக் ஆன் ஓகே. The sort of subcategory is invalid அப்படின்னு காமிக்குது. ஓகேங்களா? the worksheet 1 error contains the following removed. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறேன், கிளிக் ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே வந்து ரெட் மார்க் ஆகிடுச்சு. இந்த விசுவலைசேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 2 எக்ஸ்க்ளமேட்டரி காமிக்குது. ஸோ சேல்ஸும் சப் கேட்டகரிஸும் எனக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பாப்பப்பும் வந்துருச்சு. அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிளும் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுதான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த டைமென்ஷன் மேலேயே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, ரீப்ளேஸ் ரெஃபரன்ஸ் கொடுத்துக்குங்க. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சப் கேட்டகரிஸ் அப்படின்றது அசைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிளிக் ஆன் ஓகே. ஃபைன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேல்ஸ். ஓகேங்களா? சேல்ஸ் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக், அதே மாதிரி ரீப்ளேஸ் ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? டோட்டல் சேல்ஸ்னு கொடுத்துருந்தாங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டோட்டல் சேல்ஸ் செலக்ட் பண்ணிக்க போகிறோம். செலக்ட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நீங்கள் என்ன சார்ட் பண்ணி வச்சாலும் அந்த சார்ட்டிங் ஆர்டர் வந்து போயிடும். ஏன்னா நம்ம இப்போ நியூவாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு சார்ட்டிங் ஆர்டர் போயிடும். நீங்கள் வேணால் மறுபடியும் நீங்கள் சார்ட் பண்ணிக்கலாம் அது மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டும் வந்து நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த நியூ டேட்டா சோர்ஸ் கூட வந்து ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டேட்டா சோர்ஸ் வந்து தேவையே கிடையாது. ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், க்ளோஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் எத்தனை காலம் ரீநேம் ஆகிருக்கு, ஓகேங்களா, எத்தனை டைமென்ஷன் எத்தனை மெஷர் வந்து ரீநேம் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் வந்து ரீப்ளேஸ் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் அந்த பர்டிகுலர் நியூ டேட்டா சோர்ஸில் இருக்கிற அந்த காலம் வந்து அசைன் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. பட் விசுவலைசேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. ஓகேங்களா? என்னென்னா சார்ட்டிங் ஆர்டர் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஆஸ் பர் த டேட்டா சோர்ஸ் வந்து சார்ட்டிங் ஆர்டர் மட்டும் போயிடும்.
நீங்கள் அதுக்கப்புறம் சின்ன சின்ன ட்வீக்ஸ்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த சார்ட்டிங் பண்ணுறது இதெல்லாமே நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?